பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம் முதல் 75ஆம் வசனம் வரை. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போனபொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசிந்து அழுதான். அல்லேலூயா. பாருங்க, இந்த காரியம் எப்போது நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிடுறாங்க, அவரை அவமானப்படுத்துகிறாங்க, அவர் முகத்தில் காரி துப்புறாங்க, தலையில் கொட்டுறாங்க, உன்னை கன்னத்தில் அடைஞ்சு உன்னை யார் அடித்தது ஞானதிஷ்டியில் பார்த்து சொல்லுன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க. அநேக உபத்திரவங்கள். எல்லாரும் பயங்கர கூட்டம் இருக்குது. அப்படியே அவரை சுற்றி பயங்கர கூட்டம். அப்படி இது பண்ணி பொய் சாட்சி அவரை பிடிக்கிறதுக்கு நிறையா அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தூரக்கிருந்து அந்த இதுலேயே மறைஞ்சிருந்து யார் பார்த்துட்ருக்காங்கன்னா, பேதுரு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மனசு அப்படியே ஒரு பதட்டத்தில், ஒரு பயத்தில், அப்படியே அவனே அறியாமல் அவன் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அத்தருணத்தில் பேதுரு வெளியே அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒரு பொம்பளை கேட்குறா, ஒரு வேலைக்காரி கேட்குறா, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய், நீயும் இயேசுவோட கூட இருந்தால் தானே, கலிலேயன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மறுதளிக்கிறான். பாருங்க, அது முதலாவது. 2வது வாசல் மண்டபத்திற்கு போகும்போது அங்கே இன்னொரு பொம்பளை. அப்போ பொம்பளைங்கிட்டயே 2 தடவை பயந்துக்கிட்டு அவன் மறுதளிக்கிறான். 3வதா பாருங்க, அவன் அந்த மனுஷனை அறியேன்னு சொல்லிடுறான். 3வது தடவை பார்த்தீங்கன்னா, அங்கே நின்றவர்களே பேதுருவிடத்தை வந்து, நீ மெய்யாவே நீ வந்து உன் பேச்சு வெளிப்படுது, நீ கலிலேயன் அந்த இயேசுவோட இருந்தது தானே, உன் பேச்செல்லாம் வெளிப்படுத்துன்னு சொல்லும்போது அவனே அறியாமல் அந்த மனுஷனை அறியேன்னு என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறான். பாருங்க, எவ்வளோ ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எதனால்? அவன் வந்து இயேசு கிறிஸ்து மேலே அவ்வளோ அன்பாக இருக்கான். அவ்வளோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு அவன் வந்து அந்த சீசர்கள்லேயே வயசில் பெரியவன் அவன் தான், பேதுரு தான். அவன் வந்து எல்லாமே முந்திரி கொட்டை மாதிரி முதல்ல எடுத்து சொல்லி செஞ்சிட்ருப்பான். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன மறுதளிப்ப, சேவல் கூறதுக்கு முன்பே நீ என்ன 3 தடவை மறுதளிப்பன்னு சொல்கிறாரு. பாருங்க, இந்த மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே இயேசு அவனை நோக்கி 34ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ராத்திரியிலே அந்த அந்த கெட்சமனே தோட்டத்துக்கு வந்து அவங்க வந்து ரீச் ஆகி அவங்க இருக்கும்போதே பாருங்க, அப்போவே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வந்தபோதே, நீங்கள் வந்து பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக அது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன். அவர் சொல்வார், அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என்ன நிமித்தம் இடரல் அடைவீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னதுமே, அப்போ ஆண்டவரே, யாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன்னு அவன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் பேதுரு. அப்போ அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ சேவல் கூறதுக்கு முன்பே என்னை 3 தரம் மறுதளிப்ப, இன்னைக்கு ராத்திரிலே நடக்கும்னு சொல்கிறாரு. இங்கேருங்க, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு. பாருங்க, இப்படி சொல்லும்போது அவன் வந்து அப்பயும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை.
இந்த காரியம் அன்னைக்கு நைட்டே நடக்குது. எல்லாம் அவர புடிச்சிட்டு போய் வீட்டு அரண்மனையில வைக்கிறாங்க. அங்க கேட்குறாங்க. பொய் சாட்சிக்கு பிடிக்கிறதுக்கு இது பண்றாங்க. பயங்கர திரளான கூட்டம். அவர எல்லாம் காரி துப்பிடுறாங்க. வந்து அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அவனே அறியாம ஒரு பயம் கலந்து அப்படியே திகைச்சு போயிருக்கான். அந்த டைம்ல ஒரு பொம்பள வந்து உன்ன பார்த்தா கலிலேய மாரி இருக்கு. நீ இயேசுவோட கூட இருந்தனோனே மறுதலிக்கிறான். இல்ல, இல்ல எனக்கு தெரியாது, தெரியாது. அந்த பதட்டம். அவனுக்கு ஒரு விதமான பயம். அப்ப அதே மாரி அவன் 3 தடவ மறுதலிக்கிறான். ஸோ இன்னும் 3ஆவது தடவ அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறான். இப்படி பண்ணதுமே சேவல் கூவுனுச்சு. சேவல் கூவுறதுக்கு முன்பே நீ 3 தடவ மறுதலிப்பாய்ன்னு சொன்னது அப்பதான் பேதுருக்கு ஞாபகம் வருது. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசிந்து அழுதான். அல்லேலூயா! பாருங்க இதுதான். இங்க தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அவன் வந்து அ யூதாஸ் காரியத்துக்கும் பேதுருக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா, பேதுரு 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி குடுத்தான். ஆனா, இயேசு கிறிஸ்துவ இப்படி புடிச்சு அவர வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழல்ல கொண்டு போவாங்கங்கிறது யூதாஸ் காரியத்துக்கு உண்மையாலுமே தெரியாது. அவன் காட்டி குடுக்கணும் ஏதோ சரி அவங்க எதுக்கோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் காட்டி குடுக்குறான். ஆனா, மரணத்துக்கு ஏதுவா இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகி இப்படி இதாகும்னு தெரியல. அது அப்படி நடக்கும்போது, அவர அவமானப்படுத்தி அவர நிந்தைகளுக்கு கொண்டு போய் இது பண்ணும்போது, அவன் என்ன பண்றான், அந்த ஆசாரியன்ங்க அவங்க போயி தேவாலயத்தில அங்க போயிட்டு, "இந்தாங்க உங்க 30 வெள்ளிக்காசு எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டெறிஞ்சுட்டு, அவன் வந்து மனசு நொந்து போய், அவன் வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி, அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். நாண்டு கொண்டு செத்தான். அவன் ஒன்ஸ் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கூட, ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு. அவனுக்கு அந்த மன்னிப்பு கேட்குன்னு தன்மை வரல. அவனுக்கு குற்ற உணர்வு அவனையே பாதிச்சது. இப்ப பாருங்க, ஆனா பேதுரு எப்படின்னா, 3 தரம் மறுதலிக்கிறான். அவன் ஆண்டவர் சொன்னத ஞாபகம் வச்சு ஃபீல் பண்ணி மனம் கசிந்து அழுதான். இருதயம் உடைஞ்சு அழுவுறான். அந்த மனமாற்றம் அந்த இடத்துல நடக்குது. மனமாற்றம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாருங்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும், அடிமை என்னோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் பாவிகள் தான். யாரும் நீதிமான் கிடையாது. நாம் ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் செய்திருப்போம். அது சின்ன கோவமா இருக்கலாம், மற்றவங்கள பத்தி ஏதாவது புறங்கூறி இருக்கலாம். இல்ல நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு அது சின்ன காரியமா இருந்தாலும், பெரிய காரியமா இருந்தாலும் பாவம் ஒன்றே. பாவத்தில சின்ன பாவம், பெரிய பாவம் அப்படி எதுவுமே கிடையாது. பாவம் ஒன்றே தான். ஆனா, நம்ம அதை ஃபீல் பண்ணி, "ஆண்டவரே நான் செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறத தான் நான் செஞ்சுர்றேன்." பவுல் சொன்னபடி, "நான் எதை செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்னா, நான் விரும்புகிறதை செய்யாமல், விரும்பாதத தான் செஞ்சுட்ருக்கேன்னு" சொல்லி பவுல் சொல்லுவார். அதுபோல நம்மளோட வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நாம் ஸ்லிப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாம் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதை செய்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் நாம் ஐயோ பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் அந்த இதில் நம்ம இறங்கி வந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு, "ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் அறியாமல் செஞ்சுட்டேன்ப்பா, நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் ஆண்டவரே, நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, அப்பா இதுலேருந்து நான் மீண்டு வருவதற்கு பலன் தாங்க, இந்த பாவத்தை மேற்கொள்ளணும் ஆண்டவரே, இதை நான் தொடர்ச்சியா நான் செய்யக்கூடாதுப்பா, எனக்கு பலன் தாங்க ஏசப்பா, நீங்க பலன் கொடுத்தா தான் ஆண்டவரே செய்ய முடியும். நான் சுய பலத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும்போது, ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னித்து நமக்கு அந்த பாவத்திலிருந்து மேற்கொள்வதற்கான பலனையும் தர வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இந்த பேதுரு 3 தடவை மறுதலித்தான். என்ன காரணம்? ஏசப்பா மேல வெறுப்பு வந்துருச்சா? ஏசப்பா மேல அவனுக்கு அன்பு இல்லாம போச்சா? அப்படி இல்ல. ஏசப்பாவ ரொம்ப அன்பா நேசிச்சான். ஆ எல்லாரும் படகுல சீசர்கள் இருக்காங்க. அவரு மட்டும் கடல்ல நடந்து வராரு தண்ணி மேல. அப்ப எல்லாரும் பயப்படுறாங்க. ஆவேசம், ஆவேசம்ன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, "பயப்படாதீங்க, நான் தான்." அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, "ஏசப்பா வருகிறது நீங்களா இருந்தா, நான் நடந்து வரட்டுமா? கடல்ல நடந்து வரட்டுமா?" பேதுரு கேட்கிறாப்ல. பாருங்க, எப்படி எப்படி உணர்வு வருது பாருங்க. மத்த எல்லா சீசர்களுக்கும் அந்த சேஃப் ஜோன்ல விட்டு வரக்கூடாது. சேஃப் ஜோன். ஒரு போட்ல இருக்கிறது ஒரு சேஃப் ஜோன். கடல்ல நடக்கிறது வந்து சேஃப் கிடையாது. ஆனா, நடக்கிறவரே இயேசு கிறிஸ்து. அவரு இயேசு கிறிஸ்துவான்றா, "நீங்க கட்டளையிடுங்க. நான் கடல்ல நடக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, "நட, நீ வா, நடன்னு" சொல்லும்போது அவன் நடப்பான். நடக்கிறான். சாதாரண மனிதன் நடக்கிறான்.
அவன் அது கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் அந்த புயல், காற்று இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவனுடைய டக்குன்னு கண்கள் இயேசு கிறிஸ்துவ பார்க்குற கண்கள் திசை மாறி போறனால, அவன் அப்படியே மூழ்கி போக ஆரம்பிக்கவும் ஆண்டவர் கரம் பிடிச்சு தூக்குறாரு. இதில என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துவ அவ்வளவா நேசிக்கிறான். அவ்வளோ அன்பா இருக்கிறான். அப்படி இருக்கிறவன் 3 தரம் மறுதலிக்கிறான்னா, கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும். நம்ம வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் ஆண்டவர் இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு அநேக காரியங்கள் வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாத்தில எத்தனை இதில நாம் மறுதலித்திருக்கிறோம்? எத்தனை வசனத்துக்கு நாம் நடக்காமல் இருந்திருக்கிறோம்? நாம் எத்தனை வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்திருக்கிறோம். பேதுரு 3 தடவ மறுதலித்து அவன் உணர்வு அடையும்போது, அந்த கோழி சேவல் கூவுறதுக்கு முன்பே, "நீ என்னை 3 தடவ மறுதலிப்பார்" அந்த ஞாபகத்துக்கு வந்ததுமே, அவன் அத அதுவரைக்கும் அவனுக்கு அந்த ஞாபகத்துல வரல. அவன் ஒரு மாரி பயம் கலந்த பேதியில அப்படியே இருக்கிறான். ஒரு மாரி பித்து பிடிச்ச மாரி இருக்கான். ஐயோ! ஆண்டவர் இப்படி போய் அடிக்கிறாங்களே! இப்படி எல்லாம் இது பண்றாங்களே! அவமானப்படுத்துறாங்களே! ஐயய்யோ! இப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாரி நர்வஸா இருக்கிறான். அந்த டைம்ல எல்லாம் புடிச்சு கேட்கும்போதே, "நீனும் ஏசப்பாவோட கூட இருந்தில்ல, இயேசுவோட கூட இருந்தில்ல, நீனும் கலிலேய மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணும்போது, அவனுக்கு அந்த ஒரு பதட்டத்துல, இல்ல. அந்த சூழ்நிலை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த சூழ்நிலையில. பேதுரு ஈஸியா மறுதலிச்சுட்டான் நம்ம பேசுறோம். இல்ல. அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்குள்ளே அவன் தள்ளப்பட்டுருக்கான். அதான் ஏசப்பா வந்து ஒரு இதில சொல்லுவாரு, "உன்னை வந்து சொலகல புடைக்கிறபடியா பிசாசு என்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டான்னு" சொல்லி கேட்டிருப்பார். அப்படி பிசாசு என்ட்ட கேட்டு உத்தரவு வாங்கிட்டான்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருப்பாரு. பாருங்க, அப்ப அந்த அளவுக்கு பிசாசு பேதுருவ சோதிக்கணும்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் இந்த காரியமே நடக்குது. அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எது அனுமதிச்சாலும், அது கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. ஆனால், நமக்கு வந்து நிர்கதியாய் நம்ம வந்து ஆண்டவரை முழுமையாக இருக்க பற்றிக்கொண்டு, "ஆண்டவரே எனக்கு பெலன் தாரும் ஆண்டவரே! எனக்கு கிருபை தாங்கப்பா! என் சுய பலத்தில நான் எதுவுமே சாதிக்க முடியாது ஆண்டவரே! நான் இந்த பாவத்தெல்லாம் மேற்கொள்ளணும். நான் துணை போகக்கூடாது. நான் இதுக்கு அடங்கி போகக்கூடாது. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை. எனக்கு பெலன் தாங்கப்பா! எனக்கு கிருபை தாங்கப்பான்னு" சொல்லி நாம் ஆண்டவரை இறுக பற்றிக்கொள்வோமாகில், நாம் இந்த மாரி பாவமான காரியங்களிலிருந்து நாம் மேற்கொண்டு, அதில் மாட்டிக்கொள்ளாதபடி தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா! பாருங்க, பேதுரு மனம் கசிந்து அழுதான். அவன் வந்து ரியலைஸ் பண்றான். ரியலைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ரியலைசேஷன். ஒரு மன மாற்றத்துக்கு அது அடித்தளமே அந்த ரியலைசேஷன் தான். நம்மளே நாமே யோசிச்சு பார்க்குறது. ஐயோ! நம்ம நெனச்சு பார்க்கணும். ஐயோ! நம்ம இப்படி பண்ணிட்டோமே! மனம் வருந்துவது. மனம் வருந்துதல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அங்கே வந்து மனம் மறுரூபமாகும். அவன் மனம் வருந்தி அழுகுறான். மனம் கசிந்து அழுகுறான். அதை ஆண்டவர் பார்த்து தான் மன்னிக்கிறார். பாருங்க, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடும் தத்ரூபமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர்ட்ட முழுமையாக அர்ப்பணிப்போம். நம்ம சுய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று வேதத்திலே திட்டமாக ஏசப்பா நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப நம்மளை உருவாக்கின தேவன், நமக்கு ஜீவன் தந்திருக்க தேவன், நமக்கு இன்ன வரைக்கும் அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவன், ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா ஆண்டவரே, அப்பா சமாதானமாக, ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக நீங்களே நடத்துங்க ஆண்டவரே, எந்த தீங்கு அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம அர்ப்பணித்து ஆண்டு நோக்கி பார்ப்போம் என்றால், நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து ஓடும்படியாக, பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, ஆண்டவர் காட்டிய வழியிலே நம்மளால் நிச்சயமாக வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நேர்கோட்டிலே ஓட முடியும். நாம் இவ்வேளையில் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா? நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே, ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே 29ஆம் தேதியை காண கிருபை செய்தீரே. நன்றி அப்பா. எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறீர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்திருக்கிற கர்த்தாவே. அப்பா, எங்கள் ஒவ்வொரு பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த புதிய நாளில் ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சி எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்கப்பா. இன்னும் விசேஷமாக ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, தேவனை அறிந்த பிள்ளைகள்
ஆண்டவரே எங்கு சென்றாலும் வேலை ஸ்தலத்திலும் குடும்பத்திலும் உறவுகளிலும் ஆண்டவரே தனி நபர்கள் எல்லாம் இருக்கிற இடத்திலும் ஆண்டவரே அப்பா உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க நீ கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.